பரிசுத்த ஆவியை சார்ந்து கொள்ளுங்கள். இவ்வளவு நேரம் பேசினதனுடைய சாராம்சம் சுருக்கம். உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை நம்புங்கள், ஆவியிலே நிரம்புங்கள், ஆவியானவர் அனுதினம் நடத்தும்படியாக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். ஆவியானவர் தான் நடத்துகிறார் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி ஓடணும்னா கையில் இருக்கிற வேதம் 66 புஸ்தகத்தினுடைய அறிவு உங்களுக்கு இருக்கணும். நேரம் ஒதுக்கணும். நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாதியா. பணம் சம்பாதிக்கிறதா முக்கியம், புகழ் சம்பாதிக்கிறதா முக்கியம், வீடு வாசலும் வாகனங்களும் பேரும் புகழும் இதான் முக்கியம்? எது முக்கியம்? நமக்கு முக்கியம் நம்முடைய கையில் இருக்கிற பைபிளை படிக்கிறதும் தியானிக்கிறதும் ஆய்வு செய்கிறது முக்கியம். அப்புறம்தான் வேலை, சம்பாத்தியம், குடும்பம், கோத்திரம். பரிசுத்த ஆவியிலே நிரம்புகிறதா முக்கியம்? எது முக்கியம்? ஆவியிலே நிரம்பினா போதாது, ஆவியானவருடைய சத்தம் கேட்டு பழகணும். உணர்த்துவார், பேசுவார், எச்சரிப்பார், நடத்துவார், போதிப்பார். நானும் செத்து போயிட்டாலும் உயிரோட எழுப்புவார். மத்திய ஆயத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். இதுதான் நம்முடைய விஷயம், நம்முடைய எதிர்பார்ப்பு, ஏக்கம், பெருமூச்சு அத்தனை இதுதான். அப்போ வாழ்நாளெல்லாம் ஓடணுமே, நம்முடைய மரண பரியந்தம் ஓடணுமே, ஏசுனார் வரும் வரைக்கும் ஓடணுமே. அதுக்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவியை கத்த தந்திருக்கிறார். அதுக்கு தான் நம்ம கையில் பைபிளை தந்திருக்கிறார். உங்கள் கையில் இருக்கிற பைபிளை சாதாரணமாக நினைக்காதீங்க. பார்க்கும் பெரியது. சீக்கிய மத கொள்கைகளை எழுதி வைத்திருக்கிற அந்த புத்தகத்தை பார்க்கும் இது பெரியது. புத்தாவை பார்க்கணும் இது பெரியது. தேவனுடைய வார்த்தைகள் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மை. உன்னை விசேஷிக்க பண்ணினவர், உன்னை அழைத்த கர்த்தர். கன்ஃபார்மோடு, நிச்சயத்தோடு இந்த பூமியிலே உன்னுடைய ஒவ்வொரு அடிகளும் எடுத்து வைக்கப்பட வேண்டும். சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிற தீய சக்தியினுடைய கண்கள் பிளம்பாக வேண்டும். அவன் அதிர்ந்து ஓடணும். சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் மிதிக்க வைப்பாரு. எந்த சத்ருவின் ஆவியாக இருந்தாலும், எந்த பில்லி சூனியமாக இருந்தாலும், எந்த மாந்திரிக சக்தியாக இருந்தாலும், கர்த்தர் சீக்கிரமாய் இந்த புதிய வருஷத்தை காணும்படி செய்த கர்த்தர் உன் காலின் கீழ் மிதிப்பிடும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். சீக்கிரமா கர்த்தர் செய்வேன்றார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அபிஷேகம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், இந்த வார்த்தைகள் அடங்கிய வேதாகமத்தை உன் கையிலே தந்தவர் உண்மையுள்ளவர். வேதத்தை வாசி, யோசி.